ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகோரி யூடியூப் சேனல். நமது சேனலில் இன்றைக்கி 11வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு வாகன காப்பகத்தில் ஒரு நபர் இறந்ததற்கு பின்பு அந்த வாகன காப்பகத்தில் பேயாக அலைந்து பல பேரை தொந்தரவு செய்த சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி 11வது எபிசோடாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற அமானுஷியம் ஹாரர் ஸ்டோரி எல்லாம் விரும்பி கேட்பீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக நமது சேனலில் இது போன்ற அமானுஷியமான த்ரில்லிங் ஸ்டோரி தான் போட்டுக்கிட்டு வரோம், கோஸ்ட் ஸ்டோரி தான். அதனால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்கள். வாங்க நண்பர்கள், நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல நண்பர்களே, இந்த சம்பவம் தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு பைக் ஸ்டாண்டில் தாங்க நடந்திருக்குது. வாகன காப்பகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு டீ கடை அந்த பகுதியில் வச்சு நடத்தி வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த டீ கடை நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பல்வேறு இடையூறுகள், அவருடைய உடல் சூழ்நிலைகள் காரணமாக என்ன போச்சு, இடையூறுகள்னா பக்கத்து கடைக்காரர்கள் பல சிக்கல்கள் அவர் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அந்த டீ கடையை தொடர்ந்து ரன் பண்ண முடியலை. அதனால் அந்த டீ கடையை அவர் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ டீ கடையை கைவிட்ட உடனே போதிய வருமானம் இல்லாமல் கொஞ்சம் தவிக்கிறாரு. குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருமே இவரை கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடல்நிலையும் சரியில்லை, டீ கடையும் போயிருச்சு, குடும்பத்தினவர்களும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் மனம் தளறி என்ன பண்ணியிருந்தாரு, அந்த தூத்துக்குடியிலே இன்னொரு பகுதிக்கு போய் இருக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தூரத்து உறவுக்காரர் ஒருவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, என்னத்தையோ கையில் கொஞ்சம் காசு இருக்குப்பா, அதை வச்சு என்ன பண்ணு, நீ ஒரு பைக் ஸ்டாண்டு மாதிரி இங்கே கூடி போட்டுரு. ஏன்னா இப்போதைக்கு உனக்கு அதுதான் வழி, வேறு வழியும் கிடையாது. காரணம் என்னென்னா, உன்னால் ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது, உடல் சூழ்நிலையும் சரியில்லை. காரணம் என்னென்னா, அவர் அவ்வளோ ஹைட்டாக இருப்பார், போல்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். போல்டானா கொஞ்சம் கனத்த உடல், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. அதனால் அந்த தூரத்து உறவுக்காரர் இந்த ஐடியா கொடுக்கும். இவருக்கும் சரி அது சரின்னு பட்டுருச்சு. யாருக்கு, அந்த கண்ணப்பனுக்கும் உடல்நிலை அடிக்கடி கொஞ்சம் சரியில்லாமல் போயிருங்க, கொஞ்சம் ஃபிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னா, நல்ல உடல் கொஞ்சம் தடிமனான நபராங்காட்டி கொஞ்சம் ஆடி ஆடி தான் சாஞ்சு தான் நடக்கக்கூடிய ஒரு நபர். குடும்பத்து உறுப்பினர்கள்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணிடுறாரு, ஒத்திலே அந்த பைக் ஸ்டாண்டை கொஞ்சம் அவரால் மேனேஜ் பண்ண முடியல. அந்த தூரத்து உறவுக்காரர்கிட்ட உதவியும் கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி தரேன், எனக்கு இந்த பைக் ஸ்டாண்டிலே நான் இருந்துக்கிட்டேன், நீங்களும் இருந்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது அந்த தூரத்து உறவுக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த தூரத்து உறவுக்காரரும் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேருமே அங்கே தாங்க இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த கண்ணப்பனுக்கு வலிப்பு இந்த மாதிரி ஃபிக்ஸ் எல்லாம் வருங்க. இவர் தான் ஃபிக்ஸ்லாம் அந்த கண்ணப்பன் கட்டில் படுத்திருக்காரு அப்படின்னா, அந்த பைக் ஸ்டாண்ட்லேயே கட்டில் படுத்திருக்காரு அப்படின்னா கீழே உருண்டு விழுந்துருவார், எந்திரிக்கவே முடியாது. படாத பாடு விட்டு அந்த தூரத்து உறவுக்காரர் ஹெல்ப் பண்ணாருங்க. அதாவது அந்த ஃபிக்ஸ் நிற்கிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து தூக்கி போட முடியாமல் தூக்கி போடுறது, கட்டில் பக்கத்தில் உள்ள ஒரு சில நபர்களை கூப்பிட்டு தாங்க தூக்கி கட்டில் போடுறது. ஏன்னா கீழே விடிய கிடக்க முடியாது இல்லையா. இப்படியெல்லாம் போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு உடல் சூழ்நிலை ரொம்ப மோசமாகி ஃபிக்ஸு கொஞ்சம் அதிகமாகி என்ன ஆயிருந்தார், கீழே விழுந்து அதே இடத்துல இறந்து போயிடுறாருங்க. இங்கே நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கார் தூரத்து உறவுக்காரர். அவருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனால் விடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க எந்திரிச்சு பார்த்துருக்காரு. கண்ணப்பன் உடலில் உயிர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு வாயிலெல்லாம் நுரதள்ளி ஃபிக்ஸ் வந்திருக்கு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சு விட்டுருந்தாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகி போகுது அப்படின்னா, அந்த தூரத்து உறவுக்காரர் தான் இந்த ஸ்டாண்டே அப்படியே போட்டுட்டு போகவும் முடியாது, இப்படி வம்பா போயிட்டானே, சரி அவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்தாங்க, குடும்பத்தாளுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த பைக் ஸ்டாண்டை ஒப்படைச்சிட்டு நம்ம சோழியை பார்ப்போம், ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஆனால் கண்ணப்பனின் மாமனாரும் கண்ணப்பனின் உறவுக்காரர்கள் ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பைக் ஸ்டாண்டை நீங்களே மேனேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துருங்க, என் மருமகன் போட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணப்பனின் மாமனார் இப்போ பங்குக்கு வந்துட்டார். இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூரத்து உறவுக்காரர் நீங்களே இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்களால் இதை மேட்ச் அடைக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு இந்த பைக் ஸ்டாண்டை நல்ல முறையில் கவனமாக பார்த்துக்கோங்க, ஒரு சம்பளம் மாதிரி எங்களுக்கும் கொடுங்க, உங்களுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் சரின்னு விட்டுருச்சு அந்த தூரத்து உறவுக்காரருக்கும். சரி, ஆனால் இந்த தூரத்து உறவுக்காரர் ஒரு 2-3 நாள் தாங்க அங்கே அந்த ஸ்டாண்டில் இரவு பொழுதெல்லாம் தங்குறது. அதாவது பகலில் ஃபுல்லாக இருந்து இரவும் இருந்து தூங்குறதும் அங்கே தானே, கடையில் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்குறது. ஆனால் திடீரென்று என்ன ஆகி போகுது அப்படின்னா, இந்த தூரத்து உறவுக்காரருக்கு ஒரு சத்தம், அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குறதா இருக்கட்டும், வலிப்பு வந்தால் ஒரு சத்தம் போடுவாங்க இல்லையா, அதுபோல் ஒரு சத்தம் மேற்கொண்டு அந்த தூரத்து உறவுக்காரரை கண்ணப்பன் வாய்ஸ்லேயே அப்படியே கூடுவதோட, அண்ணாச்சி
அண்ணாச்சின்னு கூடுவதோல ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த தூரத்து உறவுக்காரருக்கு. இவர் வந்து ரொம்ப மிரண்டு விட்டார். என்னடா கண்ணப்பனின் குரல் மாதிரி கேட்குது, அவன் தான் இறந்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமத்து வேலையில் எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்த்தாலுமே வந்து எங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கங்கே வந்து குரல் கேட்குறது மாதிரி இருக்கட்டும், கண்ணப்பனின் உடல் தோற்றத்தில், அந்த தடிமனான உடல் தோற்றத்தில் யாரோ சாஞ்சு சாஞ்சு அந்த பைக் ஸ்டாண்டெல்லாம் சுற்றி வர்ற மாதிரியெல்லாம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது அந்த தூரத்து உறவுக்காரருக்கு. இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் கட்டில் தூக்கி ஸ்டாண்டுக்கு வெளியில் விட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இரவு நேரத்தில் இனிமேல் இதான்ப்பா வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து இரவு நேரத்தில் வாகனத்தை எடுக்க வரும்போது இவரை எழுப்பி விட்டுட்டு வண்டி நம்பரெல்லாம் குறிச்சிட்டு அந்த என்ன சொல்ல பணத்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, வண்டியை எடுக்க போவோம் இல்லையா. அதுபோல் ஒரு நபர் வந்து லட்சுமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பைக்கை எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டாண்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த லட்சுமணனுக்கு தெரியும், ஆனால் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது லட்சுமணனுக்கு தெரியுங்க. அந்த லட்சுமணன் தொடர்ச்சி அந்த பைக் ஸ்டாண்டில் தான், கண்ணப்பனுடைய பைக் ஸ்டாண்டில் தான் பைக்கை பார்க் பண்ணுறது வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய வேலையில் வந்து அந்த லட்சுமணன் என்ன பண்ணுறாரு, பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கண்ணப்பன் உடல் தோற்றத்திலே அப்படியே ஒரு நபர் வந்து அங்கே சாஞ்சு போகிறது மாதிரி அந்த இரவு வேலையில் வந்து போகிறது அப்படியே கண்கூட. இத்தனைக்கும் மணி 10-11 மணிக்கு தாங்க இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்து லட்சுமணன் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து அலறி அடிச்சிடுவார். உடனடியாக வந்து அந்த தூரத்து உறவுக்காரரும் வந்து வெளியில் கட்டில் போட்டு உட்காந்துருப்பார் இல்லையா. விறுவிறுன்னு உள்ள வந்து என்ன தம்பி என்னாச்சுங்க அப்படிங்கும்போது, இல்லை அந்த கண்ணப்பன் என்னாச்சு மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கும்போது, ஐயையோ எனக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சது தம்பி, உங்களுக்கும் தெரியுதா, இந்த பைக் ஸ்டாண்டே இதுக்கு மேற்கொண்டு ரன் பண்ணவான்னு தெரியல, ஆனால் தயவு செஞ்சு இதை வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சொன்னால் அங்கே பைக்கை யார் விட வரமாட்டாங்க அப்படிங்கும்போது, நான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லட்சுமணனும் வந்து பைக்கை எடுத்துகிட்டு ஐயோ சாமி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே விட்டாருங்க. ஆனால் நிறைய பேர் கண்ணுக்கு வந்து அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து அந்த கண்ணப்பனின் உருவம் வந்து அப்படியே தத்ரூபமாக காட்சியளிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட தூரத்து உறவுக்காரர் இனிமேல் இந்த பைக் ஸ்டாண்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஏன்னா இறந்து போன நபர்கள் வந்து நல்லான்மாவோ கெட்டான்மாவோ, ஆனால் தத்ரூபமாக ஒரு சில பேர் வந்து அங்கேயே வாழ்ந்துருக்கும்போது வந்து அங்கேயே சுற்றி வருவாங்க. நல்லான்மா எதுவும் செய்யாது, கெட்டான்மா வந்து கொஞ்சம் சேட்டைகள் பண்ணத்தான் செய்யும். ஆனால் இந்த கண்ணப்பனின் ஆன்மா வந்து எந்த ஒரு சேட்டையும் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் தண்ணி கேட்குது, இது போலெல்லாம் செயல் செய்யுது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த தூரத்து உறவுக்காரருக்கு பயம் வந்துருச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லி கண்ணப்பனின் மாமனார்ட்டையும் சொல்லியாச்சு. கண்ணப்பன் மாமனார் அவர் வந்து வயசாளி தானே, ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கும் இல்லையா. அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தம்பி ஒன்றும் இல்லைப்பா, நானும் உங்கள் கூட வந்து தங்கிடுறேன், நம்ம 2 பேருமே இங்கே இருந்துக்கிடுவோம், உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் சரி, இந்த ஸ்டாண்டை விட்டுட்டு போகவும் முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாண்டை வந்து நல்ல முறையில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்படி கைவிட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தூரத்து உறவுக்காரருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக வந்து கண்ணப்பனின் மாமனாரும் அவரும் தாங்க அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து தங்குவது வழக்கம். திடீர்னு அந்த பைக் ஸ்டாண்டில் ஹாரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். பைக்கில் மேற்கொண்டு வந்து வண்டியில் அப்படியே தட்டிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு சத்தம்லாம் கேட்குறதா இருக்கட்டும், யாரோ ஒரு நபர் வந்து முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கட்டும், சாமத்து வேலையில் வந்து தண்ணி கேட்குறது, இதெல்லாம் வழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து கண்ணப்பனின் மாமனாரை வந்து வரன்னு காலை பிடிச்சிட்டு யாரோ இழுத்துட்டு போவது போலெல்லாம் இருந்திருக்கு. கத்தி கூப்பாடு ஓட்டிருக்காரு கண்ணப்பனின் மாமனார். அந்த தூரத்து உறவுக்காரர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது கண்ணப்பா விட்டுரு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி, ஏன்னா தத்ரூபமாக கண்ணப்பனின் ஆன்மாவை பார்க்கும்போது வந்து அந்த உறவுக்காரர் சொல்லும்போது விட்டுட்டு அப்படியே டிஸப்பியர் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கே கூடி வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒரு நபர் ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட வந்து காலையில் எந்திரிச்சதுமே போய் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது என்னாச்சு நம்ம பைக் ஸ்டாண்டில் அப்படிங்கும்போது, அவர் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த பைக் ஸ்டாண்டில் நின்று சுற்றி பார்த்துட்டு ஒரு தியானம் மாதிரி இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே அவன் வந்து உயிராக நினச்ச இடம், கண்ணப்பன் வந்து இந்த இடத்த நினச்சி இங்கே இருந்தான். தூரத்து உறவுக்காரர்களோ சொந்தக்காரர்களோ யாரும் வந்து அவன் நல்லா இருக்கும்போதும் சரி, அவன் கஷ்டப்படும் போதும் வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த பைக் ஸ்டாண்டில் வந்து அவன் ஆன்மா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா யாருக்கும் இடைஞ்சல் செய்யாது. இன்னை வரைக்கும் உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் செஞ்சுருக்காதுன்னு சொல்லி தூரத்து உறவுக்காரர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு எந்த இடைஞ்சலும் செய்யலாம், அப்பைக்கப்போ தண்ணி கேட்குற மாதிரி கேட்கும், அது ஒன்றும் இல்லையா, நீ படுக்கும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு படு, இதை நீ தானே நைட்டு அந்த கண்ணப்பனுக்கு வந்து தண்ணி கொடுப்ப, அந்த ஒரு காரணத்தினால் அது உன்ட்ட தண்ணி வந்து கேட்கும், பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன்னா ஒன்றே வந்து ஒன்றுமே செய்யாது, நான் அதுக்கு ஒரு சின்ன மாந்திரிகமும் ஒரு சின்ன வேலையும் செஞ்சுட்டு போயிருந்தேன். ஆனால் அவங்க மாமனாரோ வேறு யாருமே வந்தால் வந்து இங்கே வந்து தங்க விடாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா இருக்கும்போது வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, கஷ்டப்படும் போது சப்போர்ட் பண்ணலை. இப்போ இந்த பைக் ஸ்டாண்டுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு நம்ம மாமனார்னு சொல்லி அந்த ஒரு கோவத்தில் தான் மாமனாரின் காலை பிடிச்சி இழுத்துருக்கு. ஆனால் மாமனாருக்கும் இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் வராதே, இந்த பைக் ஸ்டாண்டு வந்து இந்த தூரத்து நபருக்கு தான் சொந்தமாக வேணும்னு சொல்லி அந்த ஆன்மா நினைக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பெருசுக்கும்
பிடிச்சி வேண்டாண்டா சாமி, நமக்கு இந்த பைக் ஸ்டாண்டே வேண்டாம் ஐயா சாமின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிட போட்டு அந்த தூரத்து உறவுக்காரர்கிட்டே அந்த பைக் ஸ்டாண்டை ஒப்படைச்சிட்டு போயாச்சு. அதுலேருந்து அந்த பைக் ஸ்டாண்டில் வந்து அந்த தூரத்து உறவுக்காரர் வந்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்குதா இருக்கட்டும், அவர் சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பாடை எடுத்து பக்கத்தில் ஓடுறதா இருக்கட்டும், இதுபோல் ஒரு சம்பவங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காருங்க. எந்த ஒரு சிக்கலும் அதற்கு அப்புறம் வந்து அந்த தூரத்து உறவுக்காரருக்கு இருந்ததே கிடையாது. கண்ணப்பனின் ஆன்மாவை வந்து இவருக்கு காட்சி அளித்தது கிடையாது. மேற்கொண்டு அந்த பைக் ஸ்டாண்டுக்கு பைக்கு விட்டுட்டு சாமத்து வேலையில் எடுக்க வர்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனால் இப்போ நேரத்துக்கும் கூட அந்த பைக் அப்படியே தட்டிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கட்டும், இந்த ஒரு சத்தம் மட்டும் கேட்கும். காவல் மாதிரியே அந்த கண்ணப்பனின் ஆன்மா வந்து சுற்றி வருது. ஆனால் எந்த ஒரு இடையூறும் அதற்கப்புறம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2021 அந்த காலகட்டத்தில் தாங்க நடந்திருக்கு. மேற்கொண்டு வந்து அந்த சம்பவம் இப்போ வரைக்கும் வந்து தொடருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூரத்து உறவுக்காரர் வந்து சொல்லியிருக்காருங்க. அவர் அங்கே பைக் விடக்கூடிய ஒரு தம்பிக்கிட்ட சொல்லும்போது அந்த தம்பி வந்து நமக்கு இந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. மேற்கொண்டு வந்து நண்பர்களே, நீங்கள் இது போன்ற அமானுஷமான த்ரில்லிங் ஸ்டோரியை வந்து விரும்பி கேட்பீங்க அப்படின்னா நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.